உங்கள் ராசிக்குள்ளே ராகு அமர்ந்திருந்தாலும் உங்கள் ராசிநாதன் தனஸ்தானமாகிய மீன ராசியில்தான் இருக்கிறார். விஷயம் பாதசனி நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது என்றாலும் குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு அதிக நன்மைகள் உண்டாகும். ஆயதனால் எடுத்து சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பணபரமான முன்னேற்றம் உண்டாகும் என்பதுதான். அது ஏதாவது ஒரு குறிப்பிட்ட வேலை பார்க்கிறவர்களுக்கோ மற்றோ அல்ல. அனைத்து கும்பராசிக்காரர்களுக்கும் அவங்கவுங்க ஜாதகத்துக்கு ஏற்ப பணவரவு கண்டிப்பாக உண்டாகும். தொழில் வியாபாரம் செய்கிறவர்களுக்கு பணவரவும் லாபமும் கண்டிப்பாக உண்டு. பணவரமான பிஸ்னஸ் தொழில் பண்ணுறவர்கள், பேங்கு போல் உள்ள நிறுவனங்கள் வைத்திருப்பவர்கள், சீட்டு பிடிக்கிறவர்கள், நகை கடன் கொடுக்கிறவர்கள், வட்டிக்கு பணம் கொடுக்கிறவர்கள், இப்படி பணம் பரிமாற்றம் நடத்தி தொழில் வியாபாரம் பண்ணுறவர்களுக்கு வருமானம் லாபம் அதிகரிக்கும். இந்த மாதம் உங்கள் கடன் பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும் விதம் உங்களுக்கு பணவரவு கண்டிப்பாக உண்டு. உங்கள் உடம்பு கொஞ்சம் தெம்பாகும், உடல் நலம் சீராகும், உங்களுக்கு ஒரு புத்துணர்வும் பூரிப்பும் வந்து சேரும் நேரம் இது. சிம்மம், கன்னி, தனுசு ஆகிய லைஃப் பார்ட்னர்கள் உள்ளவர்கள் கும்பராசிக்காரர்கள் குடும்ப அமைதிக்காக கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். வாக்குவாதங்களும் சிறு சிறு சண்டைகளும் வந்து விலகும் காலமாகத்தான் ஆடி மாதம் இருக்கும். சண்டை போட்டு கோபத்துடன் இரவு நேரங்களில் வண்டி எடுத்து வெளியே கிளம்பக்கூடாது. சிலர் அப்படித்தான், சண்டை போட்ட உடனே வீட்டிலேருந்து வண்டி எடுத்து எங்கேயாவது தூரமாக போகிறது, ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறது, இல்லைன்னா டென்ஷன் முடிக்கிறதுக்காக வேறு ஏதாவது பண்ணுறதுக்காக கிளம்புறது எல்லாம் இருக்குது. இரவு நேர பயணங்கள் தற்போதைய கிரக நிலைகள் உங்களுக்கு ஒத்துழைக்காது. ஆனாலும் ஆடி 17ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு குடும்பத்தில் அமைதி பிறக்கும். அமைதியும் சந்தோஷமும் உங்களுக்கு அதிகரிக்கும். அங்காரகன் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். காதலிக்கிறவர்கள், மற்ற பந்தங்கள் வைத்திருப்பவர்கள் எல்லோரும் உங்கள் ரிலேஷன் ரொம்ப பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். சப்போஸ் உங்கள் காதலி அல்லது காதலன் உங்களை விட்டுட்டு போனால் தவறான முடிவு எதுவும் எடுக்காதீர்கள். போகிறவர்கள் போகட்டும், நமக்கானவர்கள் எப்போதும் நம்ம கூடவே இருப்பார் என்று நினைத்துக்கோங்க. எந்த ஒரு விபரீத முடிவுக்கும் போகாதீர்கள். முன்னாடியே சொன்ன போல இந்த பூவுலகில் எதுவும் நிரந்தரம் அல்ல. 7ல் கேது நண்பர்களுடன் சின்ன சின்ன பிரச்சனைகளும் அகல்ச்சியும் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கூட்டு தொழில் செய்கிறவர்கள் மிக கவனம் தேவை. 7ல் கேது இருக்கிற நாள் பூரா உங்களுக்கு திருமணத்திற்கு உகந்த நேரம் கிடையாது.